டிஜிட்டல் யுகத்தில் நடக்கிற மிகப்பெரிய மாநாடுங்க. இந்த மாநாட்டில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாநாடு மிகப்பெரிய லெவலில் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இதை தான் இன்றைக்கி உன்னிப்பாக வந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது அரசியல்வாதிகள்லேருந்து ஆரம்பித்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் விஜய் அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் உன்னிப்பாக கவனித்தாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விஜய் வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசின விஷயங்கள்லாம் என்னென்ன, அவங்க சொன்னது என்னென்னா, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது 1967, 77, 2026 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநாடு டிஜிட்டல் யுகத்தில் நடந்து முடியுது. ஏன்னா டிவிலேருந்து, ஃபோன்லேருந்து, லேப்டாப்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த மாநாடை வந்து பார்த்துருந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடினதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை லட்சம் மக்கள் அப்படின்னு வந்து தெரியல. அப்படிப்பட்ட அந்த மாநாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து ரொம்ப ஹெவியாகவே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. வெயில் வேறு ஒரு பக்கம் கொண்டுக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு நைட்லேருந்து வேறு மக்கள் வந்து இடத்த பிடிச்சிட்டாங்களா, இப்படி வந்து நேரங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. வெயில் ஒரு பக்கம் தாங்கலைன்னு இந்த ட்ரோன் மூலம் தண்ணியை வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மயங்கி உழுவுறவங்களை வந்து அங்கே முகாம்லாம் இருக்குது, உடனே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. 4 மணியை போல் தான் இந்த மாநாடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. விஜய் அவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேம்பாக் நடந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட 300 மீட்ரு. அப்படி அந்த அது என்னங்க, துண்டை தூக்கி போகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தொண்டர்கள் வந்து மேலே ஏறி வராங்க. ஒரு பவுன்சர் என்ன பண்ணுவாப்லன்னா 2 பேர் வந்து அசால்ட்டாக தூக்குவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி அதெல்லாம் முடிஞ்சு உறுதிமொழி ஏற்று, கொடியேற்றி, இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிவிடுவாங்க. கடைசியாக வந்து எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்க எல்லாம் எப்பா நம்ம அரசியல் கட்சிகளை எதுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. விஜய் அவங்க பேச வருவாங்க. அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, சிங்கம் இருக்குதுல்ல, அது ஒரு வாட்டி கர்ஜிக்குது அப்படின்னா 8 கிலோமீட்டர் அதிரும்ப்பா. அந்த அளவுக்கு வந்து அது வந்து கர்ஜிக்கும். அதை தாண்டி அது சும்மாலாம் வெளில வராது, காரணத்தோடு தான் வெளில வரும். வேட்டையாட வெளில வருது அப்படின்னா அது இந்த உயிருள்ள பொருளை தான் அடிக்கும். சும்மா செத்து போனதை சாப்பிடாது, வீணாக போனதெல்லாம் சாப்பிடாது. உயிருள்ளதை போட்டு அடிக்கும். பெரிய விலங்காக பார்த்து தான் வந்து அதை அடிக்கும். வேடிக்கை பார்க்கலாம் வெளில வராது அப்படின்னு சொல்லுவார். அதோட இடங்கள், அதாவது அதோட எல்லைகளை வந்து 4 பக்கமும் அது முடிவு பண்ணிக்கும். அதுதான் ராஜாவாக இருக்கும். கூட்டத்துலேயும் அது இருக்கும், தனியாகவும் இருக்கும். தனியாக இருந்தாலும் அதுதான் ராஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க ஒன்று எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் பனையூர்லேருந்து இருந்துக்கிட்டு மட்டும் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனம் வந்து இருந்துச்சு. எப்பா எதாக இருந்தாலும் பனையூர்லேருந்தே பண்ணுறாரு, பனையூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல் அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கு பதிலடியாக இது கொடுத்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா காரணம் இல்லாமல் நான் வெளில வரமாட்டப்பா, வந்தால் ஒரு மிகப்பெரிய மாநாடு, மிகப்பெரிய விஷயம் பண்ணுவேன் அப்படின்ட்டு விஜய் அவங்க சொன்னதாக வந்து எடுத்துக்கலாம். இப்படி அவங்க சொல்லும் போது சிங்கத்தை சொல்லிவிட்டு சிங்க குட்டிகளை விட்டுட்டேன், எப்பா என் நெஞ்சில் குடி இருக்கும் தோழர்களே தோழிகளே அப்படின்ட்டு இந்த மாநாடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன், காவேரி அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிவிட்டு, எனக்கு அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் சினிமா வாழ்க்கையிலையும் அப்பா எம்ஜிஆர் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடையாது. ஆனால் அதே குணம் இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவங்கள்ட்ட என்னால் வந்து பேச முடிஞ்சது, ரொம்ப நெருங்கி வந்து பழக முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ சொல்லுவாங்க, மாநாடு விக்ரவாண்டியில் வந்து நடத்தும் போது அது நல்லா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. அப்படி அதுக்கப்புறம் வந்து எப்பா எல்லாரும் அரசியல் கட்சிகள்லேருந்து எல்லோரும் வந்து கூக்குரலிட்டாங்க. எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் சிரிச்சுட்டு கடந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம நல்லதுக்கான அரசியல் வந்து பண்ணுறோம். நம்ம வந்து அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸாகவும் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து ஒருத்தர் இது மாதிரி சொல்லிட்டு தான் வரலை, இது மாதிரி இவரும் வராமல் போட போகிறாரு அப்படின்னு ஏதோ சோசியம் பார்த்த மாதிரி சொன்னாங்க. நான் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட்டம் கூடணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு மாநாடெலாம் நடத்த முடியுமா, அப்படி நடத்தும் போது மழை பெஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பல கேள்விகளை வந்து கேட்டாங்க. இப்படி மாநாடுக்கு கூட்டமாக வந்தோடனே அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதையும் தாண்டி ஷூட்டிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிஎம் ஆகிட முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் போட்டு அவங்க பாட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தளபதி விஜய் அவங்க பேசுவாங்க. அதை தாண்டி நம்ம வந்து உயிராக, உணர்வாக, உறவாக வந்து இருக்கிறோம். நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு இப்படி வந்து பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் புதுசாக அரசியல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது மாதிரி உடனடியாக இப்போ என்ன தேவைப்படுதோ, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3வது பாலினம், இவங்களுக்கெல்லாம் வந்து உடனடி அட்டென்ஷன் தேவைப்படுதா, அவங்களுக்கு நாங்கள் உடனடியாக எல்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து எங்கள் கொள்கை கோட்பாடுலாம் எந்த சமரசமும் பண்ண போகிறல. எங்களோட கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அதை தாண்டி அரசியல் எதிரி வந்து திமுக. இப்படி இவங்க 2 பேரும் தான் எங்களோட எதிரி அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே வந்து சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
எதிர்காலம் வரும், என் கடமை வரும், அந்த மக்கள் அரசியல் சவுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் வந்து அந்த அழிக்கிறதுக்கு, அவங்கள அழித்து வந்து இவங்க வந்து ஆட்சியில் வந்து அமர்றதுக்காக இப்படி சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பிஜேபியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா பிரதமர் நரேந்திர மோடி, நீங்கள் 3வது முறையாக வந்து ஆட்சி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது மாதிரி 800 மீனவர்களை வந்து இது மாதிரி இலங்கைக்கு வந்து கடத்தி கொண்டு போய் கொண்டுட்டாங்க. இப்படி அவங்களுக்காக நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட்டு தரணும், நீட்டை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும், அதை தாண்டி நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை பிரதமர் மோடியை பார்த்து தளபதி விஜய் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதையும் தாண்டி திமுக தான் பயங்கரமாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது வந்து இங்கே ரெய்டு நடந்தது அப்படின்னா அங்கே போய் டெல்லியில் ரகசிய மீட்டிங் நடத்த வேண்டியது. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே இங்கே பார்த்தா அந்த ரெய்டெலாம் கேன்சல் ஆகிடும், அப்படியே எல்லாமே அமைதியாகிடும் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பனாக வந்து அடிப்பாங்க. இப்படி சொல்லிவிட்டு இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களாம் அங்கிள் தான் வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு வந்து இருக்குதா, எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிப்பாங்க. ஆளுங்கட்சியை வந்து பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அடித்து அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருந்திருக்காங்க. எல்லார் முன்னிலையிலையும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கிட்டு வந்துருப்பாங்க. ஒரு அரசு ஊழியராக இருக்கவங்க, அப்புறம் மீனவராக இருக்கவங்க, யாருக்கு என்ன நல்லது நடந்துருக்கு, ஒஸ்டங்கள் அப்படின்னு பல விஷயங்களே பேசியிருப்பாங்க. மைடியர் அங்கிள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன பேசணும்னு பிளான் பண்ணாங்களோ எல்லாம் பேசிட்டு வந்துட்டு அதை வந்து பேசுவாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக மட்டும் சும்மா விட முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவங்க கட்டின கட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, பட் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து அதுக்கு ரிப்ளையெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்களை வந்து பேசியிருந்திருப்பாங்க. இன்னமும் அதுக்கான பல எதிர்வினைகள் வந்து நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றா வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 30 வருஷம் நான் சினிமா வாழ்க்கையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன், இந்த சினிமா வாழ்க்கை இப்போ முடிஞ்சு நான் ஒரு புது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன், நான் நன்றி கடன் செலுத்த தான் வந்திருக்கேன், முழு நன்றி கடனை என்னால் செலுத்த முடியுமா அப்படின்னு தெரியல, இதுக்கு பல ஜென்மம் எடுத்தாலும் அது பத்தாது, இப்போ என்னோடய முழு வேலையை மக்களுக்காக இறங்கி செய்கிறது தான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அன்பை செலுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி சினிமாவிலேருந்து வந்திருக்கான், இவன் இதுக்கு லாயக்கில்லை அப்படிலாம் வந்து முடிவு பண்ணக்கூடாது, ஏன்னா உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அது என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னா, ஒரு மன்னர் இருக்காப்புல, அந்த மன்னருக்கு ஒரு தளபதி வந்து தேவைப்படுறாங்க. இப்படி அந்த தளபதியை சூஸ் பண்ணுறதுக்காக திறமையாக இருக்கிற ஒரு 10 ஆளுங்களை வந்து முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த 10 ஆளுங்களில் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து விதையை வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும். எப்பா இதை வளர்த்து கொண்டு வாங்க, யார் நல்லா வளர்க்குறீங்களோ அவங்க தான் என்னோடய தளபதின்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லோரும் போய் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு குறிப்பிட்ட மாதம் கழித்து வராங்க. அப்படி வந்து பார்த்தா 9 பேர் நல்லா தோல் உயரமாக ஆள் உயரமாக வளர்த்துட்றாங்க, ஒரு ஆள் மட்டும் வளர்க்கவே இல்லை. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ தெரில மன்னரே அப்படின்ட்டு வந்து நீங்கள் கொடுத்தது வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா நீ தான்ப்பா என் தளபதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, மன்னர் கொடுத்தது வந்து எல்லாருக்குமே அவிச்ச விதையை தான் கொடுத்துருந்துருக்காங்க, அது வந்து வளரவே இல்லை. அந்த 9 பேர் வந்து விதையை மாற்றி அவங்களே வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள திருட்டு பையா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் உண்மையாக இருக்கார் அப்படின்ட்டு இவரை வந்து தளபதியாக வந்து ஏற்றுக்கிறாங்க. அது மாதிரி மக்கள் எல்லோரும் ராஜாக்கள் அப்படின்னும் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அரசியல்வாதிகள் எல்லோரும் உண்மையானவங்களும் கிடையாது, சினிமாக்காரங்க எல்லோரும் வந்து மோசமானவங்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அவங்க சொன்னது என்ன, 1967, 77, 2027. 1967 ஒரு சம்பவம் வந்து நடக்குங்க. அந்த சம்பவம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமாக வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட காமராஜர் அவங்களே கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்போ வந்து ஆண்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது அண்ணா அவங்க திமுகவை தோற்றுவிச்சு அவங்க அந்த 1967 ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைவாங்க. பட் அவங்களோட கொள்கை தலைவர் விஜய் அவங்களோட கொள்கை தலைவர் யாருங்க, காமராஜர் அவங்க தோக்கடித்தது சினிமாக்காரங்கள்ல அரசியல்வாதி அப்படின்னு இந்த மாநாட்டில் வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க தோற்ற வருஷம் எது தெரியுமாங்க, 1967. அவங்க சொல்கிறாங்கல்ல மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு, 1967 நடந்ததில்ல, அதே இதில் தான் அண்ணா அவங்க அந்த காங்கிரஸ் கட்சி, அதில் தான் காமராஜர் அவரும் போட்டிக்கிறார், அந்த கட்சியே அப்படியே வந்து தோக்கடிக்கிறாங்க.
இங்கே இவங்க சொன்னபடி இப்போ அவங்க 1967 வெற்றி அடையணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட கொள்கை தலைவர் வந்து அங்கே வந்து தோற்று போனதே அதே 1967 தான். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன்னா வந்து பேசலாம். ஏன்னா அதில் பல விஷயங்கள் வந்து நடந்துருக்கு. பட் என்ன தான் சொன்னாலும் இப்போ மீட்டிங்னு வருது பாருங்கள், மாநாடு வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்திருக்காங்க. எல்லோரும் சேஃப்டியாக வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்புவோம். இந்த மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாநாடு எப்படி இருந்துச்சு? பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, இவ்வளோ பேர் நேற்றையிலேருந்து போய் கூடியிருந்திருக்காங்க. தளபதி விஜய் அவங்க ஒரு அரை மணி நேரம் வந்து பேசினாங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மணி நேரமோ இல்லை 1.25 மணி நேரம் வந்து பேசியிருந்தா அங்கே போன மக்கள் வந்து இன்னமும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.